கோயிலுக்கு வந்தியா இல்லை பூ பிக்க வரலான்னு வந்தியா உங்க வீட்டுக்கு? கோயிலுக்கு போயிட்டுங்க பாருங்க எவ்வளோ பூ. எனக்கு பூ தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு நீ கோயிலுக்கு வந்த மாதிரி தெரியல. இல்லை பூ எனக்கு அங்கே கம்மியாக தடுத்துட்டு நான் கிரும்பு தான் இங்கே நிறையா கிட்டேன் தான் வந்து பூ காரணம். எங்கே காட்டு வர்றா போயிட்டாங்களா அந்த சைடு இருந்துச்சு. விட்டுட்டு போனது இவ்வளோ பூ. ஒரு ஆள் பூவுனா எங்கே இருந்தாலும் வந்துருங்க. எப்படி பிச்சு தான் பாருங்க. மேலே இருக்கிறதெல்லாம் பிச்சு கொடுத்துட்டு கொத்தோட பிச்சுட்டான். பூ ஃபுல்லாக இது கொடிமல்லியாலவே எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க. இது எல்லாமே மல்லிகைப்பூ தாங்க. மேலே ஹைட்டே இருக்குது கொடிமல்லி. கிட்டத்தட்ட இது எத்தனை வருஷமா இந்த இடத்துல இருக்குது இந்த செடி? 3 வருஷமா. 3 வருஷமா ஒரே இடத்துல இருக்குதுங்க இந்த செடி காயாத. இன்னைக்கு கிடச்சிச்சா அவ்வளோ பூ? அதான் முருகரோட அருள். முருகர் பார்க்கறதுனால தான் இவ்வளோ பூ. எவ்வளோ பூ அருமையாயிடுச்சு. என்னால் பொதாறு மாரி இருக்குது மல்லிகைப்பூ செடி. எங்கே காட்டு? எனக்குலாம் பயமாகுதுராப்பா. செடி ஃபுல்லாக ஏறிக்குதுங்க. இது என்ன செடின்னு சொல்லுவாங்க? கொடி செடியா? கொடி மல்லியா? ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த பக்கம் நிறையா இருக்குதுல்லவே. ஆனால் மொக்காகுது. அங்கே பாருங்க அப்படியே நறுவலி மரம் இருக்குது. கிரும்பி எட்டுதா? நறுவலி பழம் யாருனாலும் சாப்பிட்ருக்கீங்களா? செம்மையாக இருக்கும். இல்லை கிரும்பு இனிப்பு டேஸ்ட்டு தான் வரும். அருளும் பயங்கரமாக இருக்குதுங்க. வேறு லெவலில். பையன் இங்கே பாருங்க கீழாவிலே எவ்வளோ பழம் இருக்குதுன்னு. இந்த பழம்லாம் அப்போ சாப்பிட்டதுங்க சின்ன வயசில். செம்ம அழகாக இருக்கும். சாப்பிட்டா ருசியாக இருக்கும். மஞ்சள் கலரில். இங்கே எனக்கு ஒன்று கூட எப்படி இது? நான் சின்ன வயசில் சாப்பிட்டு போலாங்க அதெல்லாம். நறுவலியாம்பழம் அதை கலையவே பிடிச்சிடலாமா? உழுக்குறியா? ஆமாடா உழுக்குட்டா வருதுடா வர்றா. 8 மணி அப்படிட்டா. ஏய் பார்த்து வா வாழாவே வா வா பார்த்து. நீ சாப்பிடல தான் நான் நறுவல் பண்ணலாம். சாப்பிட்டதில் தான் நல்லாவே. பாரு கொத்தோட உடச்சிட்டாரு கிருபாசங்கர். அழகாகுது. இந்தா ராவே இங்கே பாருடா. எப்படி சாப்பிடணும்? அப்படியே ஃபாரின்ல அந்த பொண்ணு. ஃபாரின் போகிறேன். அதே தான். புல்லுமா சாப்பிடணும் தொல்ம்பியோட. நொங்கு மாதிரி இருக்குது. நொங்கு மாதிரி இருக்குதா? சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய பிடிச்சிக்கிட்டேன். இது ஒரு வித்தியாசமான நொங்கு. உள்ள விதை இருக்குதானோ? துப்பி விடணும் விதைய. எவ்வளோ ஹைட்டில் பாருங்க. எல்லாமே நறுவலியா வளர்ந்தோம். என்னவா அதையும் சாப்பிட்டு பாருங்க. நான் கடியும் இல்லைன்னு நீ சாப்பிட்டு பார்த்துருவேன். அம்மா தான் அது. நீ பயங்கரமா ஆளாச்சா? சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே இருக்கு. என்ன பார்த்துட்டுக்கிற? தேன் கூடு ஃப்ரெஷ்ஷாக கட்டிட்டுக்குதுல வாங்க வரலவ தெரியுதா? அழகா கட்டிட்டுக்குதுங்க. குயிலா தேன் கூடு அது பார்த்தோமா ஓடி போய் கூட்டு தூக்கிட்டு. பார்த்தால எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது. வில்வ மரம். சாமிக்கு வைக்கிற மரம். ஈஸ்வரன் கோயிலில் இருக்கிற மரம் தான். எவ்வளோ ஹைட்டாக வந்துருச்சு. எங்கள் ஆயா வச்சது. இங்கே ஒரு பெரிய வீடாக இருந்துச்சு. பழைய காலத்து வீடு. அந்த வீடு எங்கள் ஆயாவோட ஞாபகம் இதுதான். இந்த மரம்
அப்புறம் இந்த கொளிஞ்சி மரம் இதெல்லாம் சத்தம் போடாத குயில் கத்துது. வர்றா இந்த இடம் வந்தேன். இது எங்கள் அம்மா அப்பா இந்த பாட்டி வாழ்ந்த இடங்க இது. இந்த இடத்துல வந்தால் கொஞ்சம் எங்கள் அம்மா பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. லெமன் செடி போங்க, லெமன் இருக்கா பார்ப்போம். என்ன 2 பேரும் சல்லையை வச்சுக்கிட்டு இங்கே நின்றுட்டீங்க? எலுமிச்சக்காய் இருக்குதா? 1 2 தான் இருக்குது. சீசன் முடிஞ்சிருச்சு. சீசன் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ காய் இருக்கும்? 1 2 இந்த மாதிரி தான் இது. கீழே விழுந்துச்சு பாரு. மரத்தில் தண்ணி இல்லாத தயிர் சேர்த்துங்க. ஏன் தண்ணி எடுத்து விடுறது இல்லையா கிருபு? அந்த பக்கம் போயிருப்பாங்க. அங்கே உள்ள என்ன லவ் பண்ணுற? கீரைங்க, இரும்பு சத்து பிச்சுட்டு. இரும்பு சத்தா? ஆமாம், காய வச்சது எல்லாமே. தெரிஞ்சுக்குதா? இங்கே முருங்கீரை, அப்படியே எலுமிச்சை மரம்.